அவர் சொன்னபடியே அங்க அந்த பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார். நம்ம எல்லாம் கூடி வந்திருக்கிற எல்லாரும் நம்ம எங்க பஸ்கா என்று சொல்லும்போது திருவிந்தாராதனை. திருவிந்தாராதனை அவருடைய ரத்தம், அவருடைய சரீரத்தை குறித்து நமக்கு தெரியும். இது யாரு பண்ணணும்னா ஞானஸ்தானம் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும், இல்லாட்டி பண்ண முடியாது. ஏன்? புதுதான நமக்கு உடன்படிக்கை. அதுல 17 அதெல்லாம் 22:17 அவர் அந்த பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி இதை வாங்கி பாருங்க, உங்களுக்குள்ளே அதை எல்லாரும் பங்கிட்டு கொள்ளுங்க. அப்போ இந்த பாத்திரம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஒத்துக்கு ஒருத்தர் நம்ம என்ன பண்றோம், பங்கிட்டு கொள்ளுகிறோம். அப்புறம் பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சை பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பாருங்க, அப்புறம் பின்பு ஒரு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, பாருங்க, நமக்காக கொடுக்கப்படுதான என்னுடைய சரீரமா இருக்குது என்றார். இது இங்க நமக்கு 2 காரியங்களை நம்ம இது வேதத்தை படி பார்க்கணும். என்னதுன்னா, ஒண்ணு திராட்சை ரசம், இன்னொன்னு அப்பம். இது 2ம் அவருடைய ரத்தத்துக்கு அடையாளமா நம்ம என்ன பண்ணோம்னா திராட்சை ரசத்தை வைக்கிறோம். அதே அப்பம் என்று சொல்லும்போது அவருடைய சரீரத்துக்கு அது அடையாளமா நம்ம இது பண்றோம். இது பண்ணும்போது என்ன பண்றது? திரும்ப வாசிங்க. நாம் எல்லாரும் போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே அந்த பாத்திரத்தை கொடுத்து, உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. இந்த பாத்திரத்தை எடுத்து அவர் புது உடன்படிக்கையான ரத்தத்தினால புது உடன்படிக்கை நமக்கு அவருக்கு இருந்தான ஒரு சம்பந்தம், உறவு அப்படி என்று சொல்லி அந்த பாத்திரத்தை என்ன பண்ணார்னா அவரு 19 வாசிக்கும். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, யாருக்குன்னா அங்க இருக்கிற சீஷர்களுக்கு. அப்போ அந்த சீஷர் என்று நம்ம எதுக்காக இது செய்யணும்னா, நாம் அவரோடு கூட புதிதான உடன்படிக்கை. அது 21 நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் 22 கடைசி வசனத்தை வாசகம் பார்க்கும். தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார். நமக்கு தீர்மானத்தின்படியே மனுஷகுமாரன் என்ன பண்ணார்னா இந்த அப்பத்துக்காக இந்த திராட்சை ரசம் அடையாளமா அவருடைய சரீரமா அவருடைய ரத்தமா என்ன பண்ணார்னா நமக்கு முன்பாக. ஒரு சிலர் சொல்லுவாங்க, அவர் ரத்தத்தை அவரு சரீரத்தை சாப்பிடுறது எப்படி இது மனுஷனுக்கு ஆய்காக்குது அப்படின்னு கூட யோசிக்கலாம். மக்கள் தெரியாதது. ஆனா இதை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம சாப்பிடும்போது நம்ம அதை அவரே நினைவு கூறுறதுக்காக தான். யாரை நினைவு கூறுறோம்? ஆண்டவராக இயேசுவை நினைவு கூறுறோம். நினைவு கூறுறது என்றால் புதுதான உடன்படிக்கை. அவருக்கு நமக்கு இருந்ததான ஒரு ஜீவன், அந்த ஜீவன் அவருக்குள்ள இருந்தது. அந்த ஜீவன் நமக்குள்ள கூட என்ன ஆகுதுங்க, பிரவேசிக்குது. அந்த ஜீவன் நம்ம எல்லாம் என்ன பண்ணுன்னா, ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா அவன் எப்படியாப்பட்டவனா இருக்கிறான்? புது சிருஷ்டியா இருக்கான். அப்போ நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது எந்த காரியங்களை நம்ம மாசத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணணும்னா இது தொடர்ந்து செய்யணும். இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க திரும்ப இந்த அதிகாரத்தை நீங்க வீட்டுல கூட போய் படிச்சு பாருங்க. நாம் இது செய்வதனால நாம் யாரையை நம்ம அதிகாரத்துல நம்ம அதிகாரிகளா நம்ம மட்டும் இல்லைங்க, 12 கோத்திரத்துக்கு நாம் நீதி உள்ள நியாயவதியா நாம் எப்படி தேவன் அந்த அதிகார சிங்காசனத்தில் உட்கார்ந்துக்கிறாரோ அதே மாதிரி அந்த அதிகாரத்தை நமக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக தான் நாம் இதை செய்ய வேண்டியதா இருக்குது. ஒன்ன வாசிங்களா? அதே ஒரு வசந்த மட்டும் வாசிச்சு முடிச்சிடலாம். பாருங்க 29 பாருங்க 29.
பாருங்க 29 28 கூட வாசிக்கலாம். மேலும் எனக்கு ஆ, நேரிட்ட சோதனைகள் பாருங்க, மேலும் எனக்கு நேரிட்ட சோதனை என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. பாருங்க, என்னோடு கூட நிலைத்திருந்த நீங்க தான் என்று சொல்லி அந்த சீசர்களை பார்த்து, ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல, எனக்கு ஒரு ராஜ்யம், இயேசு சொல்றாரு, எனக்கு ஒரு ராஜ்யத்தை எப்படி ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன், உங்களுக்கும் அந்த ராஜ்யத்தை ஏற்படுத்துறேன். அப்படி பாருங்க, அவரு ராஜ்யத்துல உட்காந்துக்கிற போல நமக்கு கூட என்ன பண்றாங்க, அவர் ராஜ்யத்துல சிங்காசனத்துல உட்கார்றதுக்கு நமக்கு எல்லாம் தேவன் என்ன பண்றாங்க, ஏற்படுத்தி கொடுக்கறது மட்டுமல்ல, நீங்கள் என் ராஜ்யத்திலே, நீங்கள் என்னுடைய ராஜ்யத்திலே பந்தியில் போஜன பானம் பண்ணி, நீங்கள் அங்கு என்னுடைய ராஜ்யத்திலே போஜனம் பானம் பண்ணி, இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை, பாருங்க, இஸ்ரவேலின் 12 கோத்திரத்திலே நியாயம் தீர்க்கிறவர்களாய், நீங்கள் நியாயம் தீர்க்கிறவர்களா, சிங்காசனத்தின் மேல் உட்கார்வீர்கள். யாரு நியாயம் தீர்க்கிறது? நாம எல்லாம் நியாயம் தீர்க்கணும். சரிங்களா? நியாயம் தீர்க்கணும்னா சாதாரண ஒரு மனுஷன் வந்து நியாயம் தீர்க்க முடியாது. நீதி, நியாயம், அக்கிரமம், அநியாயம் இதெல்லாம் தெரிஞ்சாதான் நியாயம் தீர்க்க முடியும். இதெல்லாம் படிச்சிக்கணும். ஆனா இங்க படிக்காம இருக்கிற 17 கோத்திரத்துக்கு கொடுக்குறாங்க. இங்க நம்ம படிச்சிங்களா? நம்ம இப்போ சரி, ஒரு சிலர் படிக்காத சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. தேவன் வசந்தப்பட்ட கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு படிப்பு இல்லை, அறிவு இல்லை, எதுவுமே இல்லை. அவங்கள எதுன்னு போய் தேவன் ராஜ்யத்துல நீ நியாயம் தைக்கிறதுக்கு ஒன்று வைக்கிறன்றார். அது நியாயமா, நீதி இல்லையா? நீங்க சொல்லுங்க. அவர் வைக்க முடியும். ஏன்னா அவர் வந்து 12 கோத்திரத்துல 12 விதமான ஜாதி கோத்திரங்களை நம்ம பார்க்கணும். இஸ்ரவேலுக்கு என்ன பண்றாருன்னா, அவர் எல்லா உள்ளத்தை தான் பார்க்கறாரு. மனுஷன் முகத்தை பார்க்கறான், ஆனா உள்ளத்தை பார்க்கிற தேவன் வந்து என்ன பண்றாருன்னா, அவரு அந்த ராஜ்யத்துல எப்படின்னா, நம்ம இங்க நினைச்சுக்கிறோம், நம்ம என்னன்னு நம்ம அவருக்கு நம்ம 2 பாட்டு பாடிட்டு கொஞ்ச நேரம் மெசேஜ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நம்ம தேவனை பைபிள் பண்ணிடுறோம், அவருக்கு பிரியமா நந்தட்டும் நம்ம நினைச்சுக்கிறோம். அந்த ராஜ்யத்துல போறதுக்கு நீங்க அதுதான், ஒருவன் என் பின்னே பெரிய வரணும்னா தன்னை தான் வெறுத்து வரணுமா? அது மட்டும் இல்ல, ஒருவன் யாருன்னா பெரியவனா இருக்கணும்னு நினைச்சா என்ன பண்ணுமா? தம்மை தாய்த்துக்குனாதான் அவன் பெரியவன் ஆகுது எல்லாத்துக்கும். அதுக்குதான் லூக்கா யோவான்ல 14 அதிகாரத்துல 13 என்ன பண்றாருன்னா 24 தான் இருக்கும். இது சொல்லிடுறாரு. அப்போ அவர் சொல்றாருங்க, தன்னை தாய்த்திருந்தான் அவர் என்ன பண்றாருன்னா, இயேசு கிறிஸ்து அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க. நான் உங்களுக்கு எல்லாம் நான் பெரியவனா, நான் போதகனா இருக்கிறேன், நான் என்ன பண்றேன், உங்க காலுகளை காய்கிறேன். அவர் எதுக்காக கால் காய்கிறாருன்னா, எதுக்காக காய்கிறாங்க? நம்ம தாய்த்தினார் கால் காய்கிற வேலை தான் ரொம்ப பெருசுன்னு அவர் நினைக்கலிங்க. மனுஷனுடைய காலு காய்கிறாருங்க. நம்ம இவ்வளவு படித்த தேவனு, அவருக்கு எவ்வளவு அதிகாரம் கேது. ஆனா தம்மை அது மட்டும் இல்லைங்க, தம் முடிய வரையும் என்ன பண்ணாருன்னா தம்மை தாய்த்தினாருங்க. நம்ம கூட தாய்த்தணும். எவ்வளவு தாய்த்திருமோ அவ்வளவு உயர்த்துறாரு. யாரெல்லாம் தம்மை தாய்த்திறாங்களோ அவளை எல்லாம் தேவன் உயர்த்துறாரு. நம்ம பெருமைக்காகவோ நம்மளுடைய இதுக்காகவோ நம்ம இப்படி பண்ண வேண்டியதே இல்லை. அதுக்குதான் துதியும் கனமும் மகிமை யாருக்கு ஒருவருக்கே செலுத்தணும், அவருக்கு ஒருவருக்கே சொந்தமானது. ஏன்னா அவரு தான் தேவன், அவரை தான் உயர்த்த வந்திருக்கிறோம். எந்த சூழ்நிலை ஆகட்டும் நம்ம உயர்த்தணும். நம்ம எப்படின்னா பார்க்கணும்னா நம்ம யோசிச்சோம்னா தப்பாயிடும். அதனால நம்ம தாய்த்திடலாம் தேவன் சமூகத்துல, அவரை உயர்த்தலாம். அவரை உயர்த்தும் போது நம்மளே அவர் என்ன பண்ணுவார், ஒருவன் எனக்கு ஊழியம் பண்ணா பிதானவர் என்ன பண்ணுவாருங்களா, அவங்க கனப்படுத்துவார். அப்போ நம்மள எல்லாம் தாழ்த்தி அவர் இடத்துல கொடுக்கலாம். நம்மை நாம் அறிந்து, நீங்க இதுல பால் பங்கும்போது இதுல நம்ம பங்குறோம். இது நம்மளே நாம் சோதித்து பார்த்து நம்ம குற்றவாளியா இல்லாததுக்கு 26 அதிகாரத்தை மத்தியில பார்க்கும்போது இல்லை யோவான்ல பார்க்கும்போது என்ன சொல்றாருன்னா, தம்மை தாம் சோதித்து அறிந்தால் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, நியாயம் தைக்க மாட்டீங்க. அப்போ நாம் இதை சேர்த்து நியாயமா இல்லையானது நமக்கு தெரியும். நம்ம மனசாட்சி இதுல பங்கிருந்தோ தேவனுக்கு என்ன பிரியமா இருக்கிறோமா இல்லையானது உங்களுக்கு உங்க மனசாட்சிக்கு தெரியும். அதனால அதுல நம்ம பங்கிடும் போது ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணும். ஏதோ ஏனாதானமா நம்ம ஏதோ ஒரு செஞ்சுக்கணும். சிலர் மறித்திருக்கிறாங்க, சிலர் வியாதிப்பட்டு இருப்பாங்க. இப்படியெல்லாம் வசனம் சொல்றீங்களே, நானும் சொல்றேன்னா இதை இல்லை.
வேதம் தான் சொல்லுது. அப்போ இது நம்ம உண்மையோடு உத்தமத்தோடு ஒருவேளை எதுனா இருந்தால் இனிமேல் நான் செய்ய மாட்டேன் ஐயா உன் கரத்தில் கொடுக்குறது சொல்லி இதில் பங்கிருந்தோ தேவன் நம்மளை ஆசிரிப்பார். தேவன் தாமே இந்த அதிகாரம் மட்டும் படித்து பாருங்க. இது மட்டும் 4 சுவிசேஷங்களும் சொல்லப்படுது. அதே நேரத்தில் அப்போ நம்ம அப்போஸ்தலர் கூட சொல்லப்படும். அதே நேரத்தில் எல்லா அதிகாரத்திலும் நமக்கு தேவனுடைய திருமணத்தை குறித்து அநேக காரியங்கள் சொல்லுது. அதெல்லாம் திரும்ப வருவதான காலங்களை நம்ம தியானிக்கலாம். இப்போது நம்ம எழுந்து நின்று ஒரு பாடலை பாடலாம். அந்த நேரத்தில் இதுக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டு கடைசியாக நம்ம முடிக்கலாம். பாருங்கள், ஒரு பாடலை நம்ம பாடலாம்.